நேற்று சாண்ட்ராவை பிடிச்சி பார்வதி தள்ளிவிட்ட அந்த பிரச்சனையில் விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பார், எனக்கு உங்கள் மேலெலாம் ரொம்ப வருத்தம், நீங்கள் யாருமே அதை தடுக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின்னா, அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து சபரி அந்த இடத்துல ஒரு அம்மா மாதிரி ஒரு கல்யாணம் ஆனவங்களை பற்றி பேசும்போது பார்த்து பேசிட்டான்னு உடனே கோவப்பட்டிருப்பாரு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் திவ்யா வந்து சாண்ட்ராவை பிடிச்சி தள்ளும்போது அவங்க டிக்கியில் மாட்டியிருப்பாங்க. ஆனாலும் கூட அந்த கை வச்சு சாண்ட்ராவோட ட்ரெஸ்ஸை கருப்பில் அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருப்பாங்க, அவங்க கீழே விழக்கூடாதுன்னு. அதில் தான் பார்வதி கிட்ட சொல்லும்போது கேட்காம சாண்ட்ராவை பிடிச்சி அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளியிருப்பாங்க. அப்போ வந்து திவ்யா சொல்லியிருப்பாங்க, என் கை மாட்டியிருந்தா என் கை உடஞ்சிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு ஒரு 2 மணி நேரம் சும்மா வச்சு செய்ன்னு செஞ்சுருப்பாங்க பார்வதியை. அது ஏன் வந்து விஜய் சேதுபதி சார் பாராட்டலைன்னு எனக்கு தெரியல. சபரி அஃப்கோர்ஸ் கேமில் டாப்பில் இருந்துட்டு விட்டு கொடுத்துட்டு இறங்கினாரு, அவருக்கு பாராட்டினாங்க. உடனேயே கானா வினோத்தனாவும் இறங்கினாங்க, அவரையும் பாராட்டினாங்க. நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனால் ஏன் அந்த இடத்துல திவ்யாவை மட்டும் அவருக்கு பாராட்ட தோணலைங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 2 hours விஜய் சேதுபதி சார் ஒரு ஹோஸ்ட்டாக இருந்து என்னெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அத்தனை கேள்வியும் கேட்டாங்க. அதோட கமர்தீன் கிட்ட சொல்லவும் செஞ்சாங்க, இவ தான் உனக்கு பிடிச்ச 7.5, இவளை விட்டு போனால் தான் நீ நல்லா இருப்பேன்னு அந்த காரில் வச்சே சொல்லியிருப்பாங்க. அண்ட் பார்வதி வந்து உனக்கெல்லாம் நீ பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கோ, உன்னை அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு உன்னால் முடிஞ்சால் என்னை நகர்த்தி பாருன்னு சொல்லியிருப்பாங்க. திவ்யா மேலே பார்வதி கையும் வைக்கவும் மாட்டாங்க. ஏன்னா பார்வதிக்கு தெரியும் திவ்யா எவ்வளோ ஸ்ட்ராங்னு தெரியும். இதில் எனக்கு என்ன கொஸ்டின்னா, அது ஃபுல்லாகவே இருந்து கடைசி கமர்தீன் இறங்கினவுடனே இந்த டோரை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. வெளியிலேருந்து வந்து அவர் ஏதாச்சும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அரோரா இந்த சைடு இருக்கிற விண்டோவை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா திவ்யா இறங்கி ஒரு 11 மணி நேரம் டஃப் ஃபைட் கொடுத்து அவங்க இறங்கி போனதுக்கப்புறம் போகிறப்போ அந்த டோர் லாக், அந்த விண்டோ லாக்கை க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. நான் அப்போயே பார்க்கும்போது இவ்வளோ ஒரு அவங்கக்கிட்ட ஒரு மதர்லி நேச்சர் இருக்குது, உள்ள ஒரு இன்னரண்ட்டாக ஒரு மதர்லி நேச்சர் அவங்களுக்கு இருக்குது. இத்தனைக்கும் அவங்க ஒரு மதர் கூட கிடையாது, அப்படி இருந்தும் கூட அவங்களுக்குள்ள ஒரு மதர்லி நேச்சர் இருக்குது. அதை நம்ம பார்த்தோன்னா தெரியும். இவ்வளோ தூரம் வேலை பார்த்துட்டு வந்து ட்ரிப்ஸ் போட்டுட்டு வந்தும் கூட அவங்க சமைச்சிருக்காங்க. எப்பயுமே எந்த இடத்துலையுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஏன்னே தெரியல, ஏன் அந்த பொண்ணு பண்ணுற நல்லது மட்டும் இவ்வளோ தூரம் வந்து ஒரு வெளியில் தெரியாமலே போகுது அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாகவே புரியல. ஒருவேளை விஜய் சேதுபதி சார் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பாரோ? அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்து இவளை எவ்வளோ வேணால் திட்டலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுனாலையா, இல்லை அவங்களோட ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஆங்கர் இஷ்யூஸ் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா, அதை யூஸ் பண்ணி எல்லாரும் அவங்களை ட்ரிகர் பண்ணி கேம் ஆடுறாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நேற்று அந்த விஷயத்தில் ஏன் திவ்யாவுக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன், ஏன் திவ்யான்னு ஒரு பேர் மட்டும் லேசாக சொன்னால் என்ன குறைஞ்சு விட போகுதுன்னு எனக்கு தெரியல. இவன் விக்ரமும் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, அவரையும் சொல்லியிருந்துக்கலாம். இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆகிட்டாரு, அதனால நாங்கள் அவரை சொல்லலை, நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை அவர் எவிக்ட் ஆகாமல் காருக்குள்ளே இருந்தாலும் அவர் இறங்கியிருக்க மாட்டாருங்கிறதுக்கு நம்மகிட்ட கேரண்டி கிடையாதுல்ல. அவர் ஒருவேளை காருக்குள்ளே டாஸ்கில் இருந்திருந்தால் கூட இறங்கி இருந்திருக்கலாம்ல. ஸோ அவரையும் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். பட் அவருக்கு நிறைய புகழ்லாம் கொடுத்துருக்காரு. திவ்யாவை மட்டும் ஏன் விஜய் சேதுபதி சார் இப்படி ட்ரீட் பண்ணுறாருங்கிறதுக்கு எங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சே ஆகணும். உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவர் கண்ணில் பட்டா அவர் பார்க்க மாட்டார், ஒருவேளை அவரோட டீம் யாரையாச்சும் கண்ணில் பட்டாலாச்சும் இனிமேல் அதை பார்த்து செய்கிறாரான்னு பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.